ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு பாடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான 100 ஒருவரி வினாக்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்பவே நெருங்கிடுச்சு. இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து குரூப் 4 எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 9th வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு வந்து கொஷின்ஸ் வரும். இந்த இந்திய நாடை மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியலிங்கம் அவர்கள் கூறியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கால்டுவெல் அவர்கள். அடுத்த முக்கியமான கொஷின், மேற்கோள்கள்லாம் நிறைய வரும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதிதாசன்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க பாரதியாருடைய மேற்கோள்கள் எது எது, பாரதிதாசனுடைய மேற்கோள்கள் எது எதுன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 4வது முக்கியமான கொஷின் பாருங்கள். தூது இலக்கிய பாவகைகள், அதாவது தூது இலக்கியங்கள் நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய பாவகைகள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா களி வெண்பா. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய பாவகைகள் களி வெண்பா. அதே மாதிரி தமிழ் வீடு தூது, அதை வந்து பார்த்திங்கன்னா முதலில் பதிப்பித்தவர், அதாவது பெரும்பான்மையான பதிப்பித்தவர்னாலே நமக்கு எல்லாருக்குமே மைண்டுக்கு வரவர் உவே சாமிநாதர் அவர்கள் தான் வருவாங்க. இதுவும் அதே மாதிரி தமிழ் வீடு தூதுவையும் வந்து பார்த்திங்கன்னா முதலில் பதிப்பித்தவர் வந்து உவே சாமிநாதர் அவர்கள் தான். அடுத்தது வந்து பாருங்கள், பாண்டிய மண்டலத்தில் ஏரிகளுக்கு வழங்கும் பெயர். இது லாஸ்ட் டைம் கோர்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதிகளில் வந்து ஏரிக்கு வழங்கக்கூடிய பெயர் வந்து கண்மாய் அப்படிங்கிற பெயர் அங்கே வழங்கினாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். மாமலை போற்றுதும் என பாடியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இவர் சேர மரபை சேர்ந்தவர். இது வந்து லாஸ்ட் டைம் கொஷினில் கேட்டாங்க. அடுத்து பாருங்கள். சனி நீராடு என கூறியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஔவையார். சரிங்களா? இதுவுமே மேற்கோளில் கேட்பாங்க. ஔவையாரை பற்றினாலே நீங்கள் வந்து மூதுரை கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா மூதுரையிலேருந்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ஔவையார் சார்ந்து. பெண்பார் புலவர்களே ரொம்ப முக்கியமான சங்க காலத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் தான். அவங்க வந்து இந்த ஆத்திச்சூடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அடுத்தது கொஷின் பாருங்கள். திருத்தொண்டர் புராணம் எனப்படுவது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய புராணத்துக்கு மற்றொரு பெயர் தான் திருத்தொண்ட புராணம். அப்போ திருத்தொண்ட புராணம்னாலே நீங்கள் பெரிய புராணத்தை இது பண்ணிடலாம். அடுத்து வந்து பாருங்கள். தரளம் என்பதன் பொருள். தரளம் என்றால் முத்து என்று பொருள். அடுத்த முக்கியமான கொஷின் பாருங்கள். பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவிவளவா என சேக்கிலாரை பாராட்டியது யார் அப்படின்னு கேட்பாங்க. இதை 2 விதமாக கொஷின்ஸை கேட்கலாம். இப்படி ஒரு விஷயத்தை சேக்கிலாரை பாராட்டியது யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள்னு நீங்கள் சொல்லிடலாம். இல்லை மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவிவளவான்னு யாரை பாராட்டினார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா சேக்கிலார். சரிங்களா? சேக்கிலாரை பாராட்டியது யாருன்னா மீனாட்சி சுந்தரம் இப்படி யாரை பாராட்டினாருங்களா? சேக்கிலாரை. சரிங்களா? அடுத்து பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு ரொம்ப முக்கியமான ஒரு நூல். சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல்னால் அது புறநானூறு தான். புறப்பொருள் பற்றி 400 பாடல்களை கொண்ட நூல். அது நூலில் நிறைய மேற்கோள்கள் இருக்கும். அது இதிலேயே 9th நிறைய கேட்டிருப்பாங்க. 1 by 1 நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள். தண்ணீர் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கோமல் சுவாமிநாதன் அவர்கள் தான் தண்ணீர் என்கிற நூலுடைய ஆசிரியர். ஏறுதழுவுதல் பற்றி கூறும் 8 தொகை நூல் எது? இதில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏறுதழுவுதலை பற்றி நிறைய நூல்கள் இருக்கும். அதில் குறிப்பிட்டு சிலது தான் கேட்பாங்க. ஏன்னா சிற்றிலக்கியங்களில் சிலது கூறும். அதே மாதிரி 8 தொகை நூல்களில் ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் ஒரே ஒன்று தான், கலித்தொகையில் தான் கூறுவாங்க. அடுத்து இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல். இது ரிப்பீட்டட் கொஷின் தான். இரட்டை காப்பியம்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து மணிமேகலையும் சிலப்பதிகாரம். அடுத்த கொஷின் பாருங்கள். சீத்தலை சாத்தனாருடைய சிறப்பு பெயர்கள் என்ன? சாத்தன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் அவருக்கு இருக்குது. அப்புறம் தந்தமிழ் ஆசான் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. நன்னூர் புலவர் அப்படிங்கிற
சிறப்பு பெயர் இருக்குது. இந்த தந்தமிழ் ஆஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2ல் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், நன்னூல் நூலின் ஆசிரியர் யாருன்னா பவணந்தி முனிவர். நன்னூல்ங்கிறது ஒரு இலக்கண நூல், சரிங்களா, இலக்கண நூல். அந்த இலக்கண நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பவணந்தி முனிவர். இவர் தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்ப்போம்ல, அதை வந்து வகைப்படுத்தியிருப்பார் 42 எழுத்துக்களாக. அடுத்து திருக்குறளுக்கு உரைகளுள் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த உரை அப்படின்னு யாருடைய உரை அழைக்கப்படுதுன்னா பரிமேலழகர் தான், சரிங்களா. பரிமேலழகருடைய உரையே சிறந்த உரை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அடுத்த கொஷின் பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812ஆம் ஆண்டு தான் அச்சிடப்படுது. அடுத்த கொஷின் பாருங்கள், எபிகிராஃபி இதோடைய தமிழாக்கம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈரறிவு, அதாவது தொல்காப்பியத்தில் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருப்பாங்க. அதில் ஈரறிவு உயிரிக்கான எடுத்துக்காட்டு நத்தை மற்றும் சிற்பி, சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், கையருகே நிலா அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் வந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவர்கள் தான். இவர் வந்து தமிழகத்தை சார்ந்த மயில்சுவாமி அண்ணாதுரை அவர்கள் தான் கையருகே நிலாங்கிற நூலுடைய ஆசிரியர். அடுத்த கொஷின் பாருங்கள், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், சரிங்களா. அடுத்த கொஷின், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என கூறியது யாருன்னா கவிமணி அவர்கள் தான் இந்த வசனங்களை கூறியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? நமக்கே தெரியும், குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் பாரதி தாசன் அவர்கள். அடுத்து சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் வந்து காரியாசான் அவர்கள். சிறுபஞ்ச மூலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கருத்துக்களை உடையதாக இருக்கும். இப்போ எப்படி மனித உடம்பில் இருக்கிற நோயை போக்குறதுக்கு ஒரு 5 விதமான வேர்களை பயன்படுத்தி நோயை போக்குவாங்களோ, அது மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 வகையான கருத்துக்கள் வந்து மனிதனின் மனநோயை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான், சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருப்பாங்க. அண்ணாவுடைய மேற்கோள்கள் நிறையவே இருக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் சொல்லிட்டு நிறைய மேற்கோள்கள் இருக்கும், பார்த்துங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், தேசிய நூலக நாள் எதுனா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் தேசிய நூலக நாள். சிறந்த நூலகர்களுக்கான வழங்கக்கூடிய விருது வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதன் விருது அப்படின்னு வந்து வழங்குவாங்க. அடுத்து வாலண்டியருடைய தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்னால்வலர், சரிங்களா, தன்னால்வலர். அடுத்து வந்து பாருங்கள், சிந்துக்கு தந்தை என பாராட்டப்படுவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாகவி பாரதியார் அவர்கள் தான். மதுரை காஞ்சி, இது வந்து 10 பாட்டில் ஒரு முக்கியமான நூல். அந்த மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய அடிகள் அதிகமான அடிகளை கொண்டது எதுனாலும் மதுரை காஞ்சி தான். குறைந்த அடிகளை கொண்டது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு, சரிங்களா. இது வந்து 782 அடிகளை கொண்டது. அடுத்த கொஷின் பாருங்கள், அல் என்றால் என்னன்னா அல் என்றால் இரவு, அல்லங்காடின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லங்காடினா இரவில் மட்டும் செயல்படக்கூடிய இந்த வணிக கடைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. அப்போ அல் என்றாலே இரவு, நாள் என்றால் பகலை குறிக்கும். அடுத்து உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு வந்து பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம், சரிங்களா. ராவண காவியம் தான் அண்ணாவால் போற்றப்பட்டது. ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், சூடி கொடுத்த சுடர்கொடி என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாள் அவர்களே குறிக்கும். அடுத்து குற்றிய லுகரத்தின் வகைகள் 6 வகைகள், சரிங்களா. அடுத்து தெங்கு என்பதன் பொருள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை குறிக்கும். விருதப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. இதுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது, மனநூல் என்று இருக்குது, நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது, எல்லாமே பார்த்துங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு அப்படின்னு எந்த நாடை சொல்லுவாங்கன்னா சோழ நாடை தான் வந்து ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டெல்லி சலோ, அதாவது டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என கூறியது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான்.
அடுத்து காஞ்சியில் உள்ள துறைகள், நிறைய துறைகள் இருக்குது. வெட்சி அது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பல வகையான துறைகள் இருக்குது. காஞ்சியில் உள்ள துறைகளோட எண்ணிக்கை 20 துறைகளை கொண்டது. அடுத்து பெரியாரை பற்றி இது லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்து கேட்ட கொஷின் தான். ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. 13 நவம்பர் 1938. அதாவது சுதந்திரத்துக்கு ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பெரியாரை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ மன்றம் பாராட்டிய ஆண்டு எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 1970களில் ஜூன் மாதம் 27ஆம் நாள் வந்து வழங்கியிருப்பாங்க. பெரியார் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவால்ட் போன்ற இதழ்களை நடத்தியிருந்தார். இதில் ஆங்கில இதழ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவால்ட். சரிங்களா, பெரியாரால் நடத்தப்பட்ட ஆங்கில இதழ் எதுன்னு கேட்பாங்க, ரிவால்ட் தான். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர். இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான். புதுக்கவிதையின் தந்தை அல்லது புதுக்கவிதையின் முன்னோடி எப்படி சொன்னாலும் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். வெகுளி என்பதன் பொருள். வெகுளி என்பதற்கு சினம் என்று பொருள் உண்டு. நம்ம ஊரில் வெகுளினா சிரிக்கிறதுன்னு நினச்சிக்குவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணியன் பூங்குன்றனார் அவர்கள் கூறியிருப்பாங்க. கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 தொகை நூல்களில் புறநானூறு ரொம்ப முக்கியம். அதில் நிறைய மேற்கோள்கள் வரும். அதில் ஒன்று தான் புறநானூறு கூறிய நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுன்னா 8 தொகையில் இருக்கிற எல்லா நூல்களுக்குமே ஒரு அடைமொழி பெயர் இருக்குது. நல்லுனா தான் நற்றிணை. சில பேர் நல்ல அப்படின்னா நற்றிணை போட்டுருவீங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்ற பெற்று ஓங்கு பரிபாடல், கற்றார் ஏற்றும் தொகை, கலித்தொகை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழிகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஏற்கனவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. போய் செக் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குறுந்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு வந்து பார்த்திங்கன்னா 401 பாடல்களை கொண்டது. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என கூறும் நூல் அதுவும் புறநானூறு தான். சரிங்களா. மணிமேகலை நூலின் முதல் காதை மொத்தம் வந்து மணிமேகலையிலையும் சரி சிலப்பதிகாரத்துலேயும் சரி 30 காதைகளை உடையது. அதில் முதல் காதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விலாவரை காதையை பற்றி கூறுகிறது. அடுத்த கொஷின் பாருங்கள். பண்ண அரும் கலைத்தெறி பட்டிமன்றம் என கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். சரிங்களா. அடுத்து நாள் என்றால் பகலை குறிக்கும். அடுத்து பாருங்கள். திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய அதிகாரம். திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அதிகாரம் தான் 2 முறை வரும். மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. அது வந்து 133 அதிகாரங்களாக பகிரப்படுகிறது. அதில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் 2 முறை வரும். அது குறிப்பறிதல். சரிங்களா. குறிப்பறிதல் அதிகாரம் மட்டும் 2 முறை வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். 6 அறிவதுவே அவற்றோடு மனமே அப்படின்னு. மனமேனா 6 அறிவு, அதாவது ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் பிரிக்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சிடும் தொல்காப்பியம் தான். ஈஸியாக 6 அறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு வந்து கூறும் நூல் தொல்காப்பியம். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மயில் சுவாமி அண்ணாதுரை அவர்கள் தான் இளைய கலாம் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஷின் பாருங்கள். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அதுவும் வந்து முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருனாலும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். பெண் எனின் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படுதல் என்பது சரிபடாது என கூறியது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். பெண் விடுதலை, பெண் சுதந்திரத்திற்கு நிறைய புரட்சிகர வரிகளை கூறியவர் தான் பாரதிதாசன் அவர்கள் தான். இந்த வரிகளையும் கூறியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்துவதும் பாடுவதும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா பாடவும், அதாவது சொற்பொழிவு மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவராகவும் பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் யார் இருக்குன்னா வள்ளலார் அவர்கள் தான். 10 வயதுக்குள்ளேயே இந்த திறனை பெற்று இருக்கிறார். அடுத்த கொஷின் பாருங்கள். பந்தர் பெரிய பேரிசை மூதூர் என கூறும் நூல் எதுனா 10 தான் இந்த வரிகளை கூறுகிறது. அதே மாதிரி 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. சரிங்களா. இது மதுரை காஞ்சி. சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாடல்கள்லேருந்து மேற்கோள்கள் தான் அதிகமாக கேட்பாங்க, அல்லது அதோடைய அடி எல்லைகள் என்னென்ன அடிக்கடி கேட்பாங்க. அதன் பிறகு நூலாசிரியர். இந்த 3 மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் தான்.
அந்த கோவிலை கட்டிக்கிறார். அடுத்த கொஷின் பாருங்கள். ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை. ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3100 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி இது 5 காண்டங்களாக வந்து பிரித்திருப்பாங்க. புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற ஒரு காவியம்னா அது ராவண காவியம் தான். பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களிலேயே திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை அவர்கள் தான். புலவர் குழந்தை ராவண காவியத்திலையும் வருவார், இந்த மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதுனதும் இவர் தான். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று கருதப்படுவர் யாருன்னா ஆண்டாள் அவர்கள் தான் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். அதே மாதிரி 12 ஆழ்வார்களுள் ஆழ்வார்களின் பாடல் தொகுப்பை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 1996இல் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அசோகமித்ரன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அல்லது அதனுடைய ஆசிரியர் சம்பந்தமாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால் எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் பண்ணிங்க. அதுக்குமே தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செல்வமே போதலை நிறுவித்து தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இளஞ்சை காய்த்தவே என கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி விருதப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருத்தக்க தேவர். அடுத்து மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டியர் இவர்கள் ஆட்சி செய்த சேர சோழ பாண்டிய நாடுகளின் வளங்களை பற்றி நயமாக கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவங்களில் நிறைய படைப்பிரிவுகள் இருக்குது. மகாத்மா படைப்பிரிவு இருக்குது, நேருவோட படைப்பிரிவு இருக்குது. அதில் பெண்கள் படைப்பிரிவுக்கு இருந்த பெயர் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு. அடுத்து புதுக்கவிதையின் தந்தை என்று கருதப்படக்கூடிய பிச்சைமூர்த்தி அவர்கள் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியா. தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம், அண்ணன் தம்பிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க. படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிகள்லேயே நமக்கு இதுவரை கிடைத்ததுலேயே மிக பழமையான நூலான தொல்காப்பியம் நூலில் தான் இந்த வரிகள் இருக்குது. 5ஆம் வேதம் என கருதப்படுவது மகாபாரதம். நகை பெரிது உடையார் நல்களும் நல்குவார் என பாடியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ. வேரில் பழுத்த பலா நூலின் ஆசிரியர் யாருன்னா சமுத்திரம் அவர்கள். இந்த வேரின் பழுத்த பலாவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. தமிழோவியம் நூலின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழின்பன் அவர்கள். படுதிரை வையம் இது இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வந்து சந்து இலக்கியம் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா பெயரால் அழைக்கப்படுவது எதுனா தூது தான். தூது இலக்கியத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. வாயில் இலக்கியம்னு கூட தூது இலக்கியங்களை சொல்லுவாங்க. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழியை வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு தெரிஞ்சுங்க. லிட்ரேச்சர் இதனுடைய தமிழாக்கம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சர் ஆர்த்தர் கார்டன். கல்லணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இவருடைய சிலைகளை பார்க்கலாம். கல்லணையில் இவருடைய அந்த ஒரு சிலை இருக்கும். முல்லை பெரியாறு அணையை கட்டியது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான் பென்னி குயிக். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்குளம் முசிறி அப்படின்னு கூறும் நூல் எதுனா அகனானூறு. சரிங்களா? அகனானூரில் இந்த குறிப்புகள் இருக்குது. அடுத்து உலக சுற்றுலா நாள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி தான் உலக சுற்றுலா நாள். இந்த நாட்கள் சம்மந்தமாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அந்த சுற்றுலா நாள், நூலக நாள், அப்புறம் வந்து சிட்டுக்குருவி தினம், இது மாதிரி ஒரு 20-25 முக்கிய நாட்கள் இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். பட்டமரம் நூலின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் தான். சரிங்களா? அடுத்து தரளம் என்பதன் பொருள் முத்து. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பல்லு இலக்கியங்களில் வந்து ஏறுதழுவுதல் பற்றி கூறுது. இதே 8 தொகை நூல்களில் எதில் ஏறுதழுவுதலை பற்றி கூறுதுன்னா கலித்தொகை. சரிங்களா? அடுத்து மணிமேகலையில் இந்திர விழா. நான் ஏற்கனவே சொன்னேன் ஏகப்பட்ட கதைகள் இருக்குன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திர விழா நடைபெறும் மொத்த நாட்கள் எத்தனைன்னு குறிப்பிடுறாங்க. மணிமேகலையில்னு வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்கள். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை தான் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுறாங்க. இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரமும் அதில் வந்துடும். அதே மாதிரி தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம் தான். அடுத்து பாருங்கள். திருக்குறள் நூலை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம். அச்சிடப்பட்ட ஆண்டு
1812. சரிங்களா? தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியலை பற்றி கூறும் அதிகாரம். இப்போ ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தை 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள். இதில் பொருள் அப்படிங்கிறதுல தான் இது வருது. ஒரு அதிகாரங்களுக்கும் 9 இயல்கள் இருக்கும். 3 அதிகாரங்கள் மொத்தம் 27 இயல்களை கொண்டது. பொருளில் தான் தமிழருடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியலை கூறுகிறார்கள். அடுத்து தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதினை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வளர்மதி அவர்கள் தான். 2015ஆம் ஆண்டு இந்த விருதினை பெறுகிறார்கள். இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அதே மாதிரி தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவோரும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். தேசிய நூலக நாள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் தேசிய நூலக நாள். அடுத்த கொஷின் பாருங்கள். சிற்றிலக்கியங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 96 வகைகள் சிற்றிலக்கியங்கள் இருக்குது. தமிழ்நாட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி சிற்பக்கலைகளில் பாண்டிய காலகட்ட சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கழுகுமலை. இதுவும் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 100 முக்கியமான வினாக்களை வந்து நம்ம குயிக்காக பார்த்துட்டோம். இது நிச்சயமாக உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மரபு கவிதை, புது கவிதை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், அப்புறம் வந்து 8 தொகை நூல்களுக்கு, 10 பாட்டு நூல்களுக்கு, நூலாசிரியர்களுக்கு, ப்ரீவியஸ் இயரில் டாபிக் வைஸ் கொஷினுக்குன்னு நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் படிங்க. அந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உன் உழைப்பே உன் உயர்வு. நன்றி, வணக்கம்.